வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. உலகம் முழுவதும் யோகா எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தினம் தான் இன்றைக்கி. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோகா வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோம். இது இன்றைக்கி செய்ய போகிற ஆசனம் பார்த்திங்கன்னா துவிபாத சிரசாசனம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏகபாத சிரசாசனம் பண்ணி போட்டிருந்தோம், நானும் நந்துவும் பண்ணியிருந்தோம். இது துவிபாத சிரசாசனம். இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம் தான். ஈஸியான ஆசனமே போட்டுட்டு இருந்தால் எப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமான ஆசனமும் கலந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது இது ஏற்கனவே சொன்ன மாதிரி எச்சரிக்கைகள் தான். இது நீ தனியாக முயற்சி பண்ணவே வேண்டாம், ஒரு சரியான பயிற்சியாளரோட முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பலன்கள் நிறையா இருக்குது. ஏகபாத சிரசாசனத்தோட பலன்கள் பூராமே இதுக்கு வரும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கால்களை நீட்டி தண்டாசனத்தில் இருக்கும். இப்போ ஏகபாத சிரசாசனம் பார்த்திங்கன்னா ஒரு காலை எடுத்து தலைக்கு பின்னாடி போடுவோம். இது ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு கால் எடுத்து தலைக்கு பின்னாடி போடுறது, இதுதான் ஏகபாத சிரசாசனம். துவிபாத சிரசாசனம் ரெண்டாவது காலையும் எடுத்து தலைக்கு பின்னாடி போடுறது. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி இந்த கால் எடுக்கிறோம், எடுத்து இந்த காலோட அப்படியே லாக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் துவிபாத சிரசாசனம். இது அடுத்த ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ் முடிஞ்சிடுறவங்க பண்ணலாம். இது அப்படியே நம்ம உடம்பு தூக்குறோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் துவிபாத சிரசாசனம். ஏன்னா அந்த கையை ஊனி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் திருப்பி பேலன்ஸ் பண்ணுற உட்காரப்ப கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்லிப் ஆகும். ஸோ இதுதான் துவிபாத சிரசாசனம். இப்போ இதோட பலன்கள் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பண்ணது துவிபாத சிரசாசனம். இதோட பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஏகபாத சிரசாசனம் பண்ண பலன்கள் அத்தனையுமே இதுக்கு வரும். இருந்தாலும் திருப்பி ஒரு ரிமைண்டருக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா ஹிப் ஓப்பனர்னு சொல்லுவோம். ஒரு கால் தூக்கி தலைக்கு பின்னாடி போகிறப்போ இந்த ஹிப் நல்லா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ரெண்டு காலையும் தூக்கி போகிறப்போ நல்லாவே ஓப்பன் ஆகும். ப்ளஸ் அதோட பார்த்திங்க அப்படின்னா முதுகுத்தண்டு நிறைய நல்ல பலமாகும். ப்ளஸ் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் கண்டிப்பாக வெளியில் போயிடும். அதே மாதிரி ப்ளட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெர்வ்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற ஸ்டிஃப்னஸ் குறையும். உங்களுக்கு உடம்பு ஸ்டிஃப்னஸ் எல்லா பக்கமும் வளையிறதுங்கிறதுனால உடம்போட ஸ்டிஃப்னஸ் குறையும். ஸோ இந்த ஆசனத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்க இது ட்ரை பண்ணவே வேண்டாம். ஏற்கனவே யோகாசனம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாள் பயிற்சி பண்ணுறவங்க இந்த ஆசனத்தை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த ஆசனத்தை நீங்கள் பண்ணுங்கள். இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம யோகா ஆஃப்டர் பார்ட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.